அனைவருக்கும் வணக்கம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமலஹாசன் ஃபேன்ஸ் யாராவது நம்மளோட வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் அனிருத் மியூசிக்கலில் நெக்ஸ்ட்டு வரப்போகிற மூவி தான் இந்தியன் 2. ஸோ இந்த ஒரு படத்துலேருந்து 2 நாள் முன்னாடி சொன்ன மாதிரியே இப்போது ட்ரெய்லரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆன ட்ரெய்லரை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ எடுத்தோடனே இந்த ட்ரெய்லரில் அவங்க ஊரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வேலைக்கு ஏற்ற சம்பளம் கிடையாது, ஸோ ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ஸோ அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சித்தார்த்தை காமிக்கிறாங்க. சித்தார்த் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி, நம்மளும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கிங் டாக்ஸ் மாதிரி குலைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் வேட்டையாடுற மாதிரி ஒரு ஹண்டிங் டாக் நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் போது பிரியாபவானி சங்கர் என்ன கேட்குறாங்கன்னா, அப்படி யார் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இன் ரிட்டன் நம்ம சித்தார்த் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சித்தார்த் சொல்லி முடித்த உடனே டக்குனு இந்தியன் 1 ஸ்டோரியை காமிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியன் 1 கான்செப்டை ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த இந்தியன் படத்தில் சேனாதிபதி அப்படின்ட்டு ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பார். ஸோ இவருக்கு லஞ்சம் வாங்குற அப்படின்ற கான்செப்டே சுத்தமாக பிடிக்காது. ஸோ இந்த படத்தில் லஞ்சம் வாங்குகிற ஹையர் அஃபிஷியல்ஸை கொல்றது தான் அவருடைய கான்செப்ட்டு. தாத்தாவால் நாட்டில் லஞ்சம் வாங்குறதுலாம் குறைஞ்சதுனால மக்கள் எல்லாம் செல்லமாக இவரை இந்தியன் தாத்தா அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இந்த படத்தோட ஃபைனலாக லஞ்சம் வாங்கினது தன்னோட பையனாக இருந்தாலுமே நம்ம இந்தியன் தாத்தா அவரையும் கொன்று இருப்பார். ஸோ பையனை கொன்னதுக்கப்புறமா இவர் இறந்துருப்பாங்கன்னு நிறையா பேர் நினைக்கும் போகுது. டக்குன்னு பார்த்தா வெளிநாட்டில் இவர் உயிரோடு இருப்பார். ஸோ இவர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ஏதோ தப்பு நடந்துச்சுன்னா மீண்டும் நான் இந்தியாவுக்கு வருவேன் அப்படின்ட்டு படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்தியன் 2 படத்துடைய ட்ரெய்லருக்கு வருவோம். ஸோ இப்போ சித்தார்த்து சொன்ன ஆள் நம்ம இந்தியன் தாத்தா அப்படின்றது தெளிவாக தெரிய வருது. ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிரச்சனைக்காக சித்தார்த்து வழியாக வந்த இன்ஃபர்மேஷன் காரணமாக வெளிநாட்டில் இருந்த நம்ம சேனாபதி திரும்பவும் இந்தியாவுக்கு வராரு. ஸோ அதுதான் இந்த படத்துடைய கான்செப்டாக இருக்க போகுது. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படத்தில் டைலாக்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா நம்ம இந்தியன் தாத்தா பேசுகிற டைலாக்கே ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ கமலஹாசன் சார் கெட்டப் போடுறதுல எவ்வளோ ஒரு பேர் போனவருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்தியன் தாத்தான்றதே ஒரு கெட்டப் தான். ஸோ அதுலேயும் டிஃப்ரெண்ட்டான லுக்ஸில் இந்த ட்ரெய்லர்லேயே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மியூசிக்கை பற்றி பார்த்தோம்னா என்னங்க சொல்கிறது, அனிருத் அவரோட பாஷையில் சொல்லணும்னா கதற விட்டுருக்காப்புல. ஸோ ஜூன் 12 இந்த படமும் கதற விட போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ ஃபைனலாக இந்த இந்தியன் 2 படத்துடைய ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒப்பீனியனையும் சொல்லிட்டு போங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு ட்ரெய்லர் படத்துடைய எக்ஸ்பெக்டேஷனை அதிகமாக்கியிருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்தியன் பார்ட் 1 1996 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ பார்ட் 2 2024 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 27 இயர்ஸ் கேப்பில் ரிலீஸ் ஆகிறதுனால ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்து மேலே. ஸோ அது மட்டும் இல்லாமல் கமலஹாசனோட ஆக்டிங்கில் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன மூவி தான் விக்ரம். ஸோ இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஸோ சரியான கலெக்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது தக் லைஃபு அப்புறம் கல்கி மூவிலெல்லாம் கமலஹாசன் நடிக்கிறனால இந்த இந்தியன் 2 மூவி மேலேயும் ஒரு செம்ம எதிர்பார்ப்பு இருக்குது. ஃபைனலாக ஜூலை 12 ரிலீஸ் ஆக இருக்க இந்த இந்தியன் 2 படத்துக்கு யார் யாரெல்லாம் வெயிட்டிங் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கமலஹாசன் சார்பாக சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். See you again later. Thank you.